ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் ஹாரர் படமா வெளியான "ஹுக்கும்" படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்த ஓடிடின்னு வித்தியாசமான படத்த கொடுத்த இயக்குனர் டாமி மெக்கர்த்தி தான் இந்த படத்த இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு தமிழ் சப்டைட்டில் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தமிழ் சப்டைட்டில் வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹாரர் ரைட்டராக இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ அவங்க அம்மா அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக அயர்லாந்துக்கு போகிறாரு. அங்கே அவங்க அம்மா அப்பா ஹனிமூன் கொண்டாடின ஹோட்டல்லே ஸ்டே பண்ணுறாரு. அந்த ஹோட்டலில் ஒரு ரூமில் விச் இருக்கிறதா கதை ஒன்று இருக்குது. எதிர்பாராத விதமாக அந்த ரூமுக்கு ஹீரோ போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுருது. இதுக்கப்புறம் அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா மேக்கிங்கை தான் சொல்லணும். டேமியன் மெக்கர்த்தி அவ்வளோ அட்டகாசமாக அந்த படத்தை மேக் பண்ணியிருந்தார். ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருந்தார். சும்மா கத்தி பயமுறுத்தாமல் அட்மாஸ்டிக் ஸ்டைல்லவே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி பயத்தை நமக்குள்ளே கடத்திட்டாருன்னே சொல்லலாம். ஆர்டர் ஸ்காட் யதார்த்தமாகவே நடிச்சிருந்தார். படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகருது. அப்புறம் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே இவங்க முடிச்சிருந்திருக்கலாம். சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலே போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு வித்தியாசமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஓடிடி லெவலுக்கு இந்த படத்தை எதிர்பார்க்காம பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.